அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷாலோம் ஊழியங்கள் மூலம் உங்களை சந்திப்பதையிட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். என்னுடன் உங்களுக்காக முன்கூட்டியே அறிவித்தலின்படி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் ஆலோசனைகளை தரவும் தேவ பணியில் நாங்கள் காத்திருக்கின்றோம். அன்பானவர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் ஒரு தடவை தயவாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நிதி சம்பந்தமானது அல்ல, தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் உகந்தனவாய் இருக்கட்டும். நீங்கள் இக்காணொலியை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆம் நண்பர்களே, ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய அடியேனை உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பும். பேசும் அடியேனை பொறுப்படுத்தி கேட்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பி உம்முடன் நாங்கள் நடக்க கிருபை தாரும். இயேசப்பா, இந்த வேளையிலும் இந்த யுத்த கொடிமுறையில் இருக்கும் நாடுகளுக்காக வருகிறோம். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல், ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்காக வருகிறோம். மத்திய கிழக்கு நாடுகளுக்காக வருகிறோம். கர்த்தாவே, இங்கிருக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் சிறு குழந்தைகளுக்காகவும் கண்ணீருடன் வருகின்றோம். வயது சென்று வியாதியில் இருக்கும் பிள்ளை உம்முடைய மக்களுக்காக வருகிறோம். கர்த்தாவே, அனைவரையும் தாங்கும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த உலகத் தலைவர்களுக்கு மனிதாபிமானத்தை கொடுத்து ஒவ்வொரு மக்களின் மனுஷீகத்தை, மனு தர்மத்தை அவர்கள் நோக்கி பார்க்க நீர் வழிகளை திறந்து கொடும். கர்த்தாவே, இவ்வேளையிலும் நிகழ்ச்சியை கேட்கும்படிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வைத்திய உதவிகளை, கீமோதெரப்பியை, வேறு பல வைத்திய சிகிச்சையில் எடுக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தாவே, சுகத்தை கொடும். இந்த வேளையிலும் தங்களுடைய பிறந்த நாளையும் தங்களுடைய அனிவர்சரிகளையும் கொண்டாடும் பிள்ளைகளை நீர் விசேஷமாக ஆசீர்வதியும். வேறு பல சூழ்நிலைகள், பண நெருக்கடி, மன உளைச்சல்கள் இப்படியாக பாதிக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலை, தேர்தலை நீர் கொடும். ஐயா, நிகழ்ச்சி கேட்கும் யாவரையும் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்படி பிரசன்னம் வழி நடத்தல் எங்களுடன் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். அன்பானவர்களை, வேத பாடமாக எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தை குறித்து அழகாக இங்கு கூறப்படுகின்றது. இங்கு பழைய ஏற்பாட்டின் பக்தனான ஏனோக்கு எவ்விதம் தேவனுடன் நடந்தான் என்பதை விளக்குகின்றது. இங்கு 5, 6 வசனங்கள். ஏனோக்கு இறைவனுடன் பயிற்சி செய்யும், நடந்து செல்லும் ஒரு நண்பன். ஆம், அதே வண்ணம் ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் அன்பாக மகளே, மகனே, என்னுடன் வா என்று அன்பாக அழைக்கின்றார். அன்பானவர்களே, என்னுடைய நண்பன், இப்பொழுது அவர் இல்லை, சாம் ஜெபத்துரை ஐயா, அவர் என்னிடம் கூறிய ஆலோசனை, நான் காரில் செல்லும் பொழுது என் அருகில் இயேசு இருக்கின்றார் என்று சிந்தித்து அவருடன் கதைத்து கொண்டு செல்வேன். நான் என்னுடைய ஆபீஸில் வேலை செய்யும் பொழுது பக்கத்தில் ஒரு நாட்காலியை வைத்து இயேசுவுடன் இருக்கின்றார் என்று அதில் நாட்காலியை வைப்பேன். அவருடன் சம்பாதிப்பேன். தேவைகளை, என்னுடைய சூழ்நிலைகளை, ஜபிக்க வேண்டியவைகளை, மற்றவர்களுக்கு ஆலோசனை கூற வேண்டியவைகளை அவரிடத்தில் கேட்பேன். ஆம், அவர் தேவனுடன் நடந்த தேவ மனிதன். அதே வண்ணம் இன்று எங்கள் வாழ்க்கை முழுவதிலும் நாங்கள் தேவனுடன் நடக்க அழைக்கப்படுகின்றோம். ஈனோக்கு விதமாக நடந்தான். ஆம் அன்பானவர்களே, நாங்கள் சாதாரணமாக தெருவில் நாங்கள்
உடற்பயிற்சிக்காக நடக்கும் பொழுது கூட நாங்கள் தேவனின் அருகில் இருக்கின்றார் என்று நாங்கள் அவருடன் நடக்கும் பொழுது நமக்கு அது ஏற்ற பலனாக ஆசீர்வாதமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு பார்க்கின்றோம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனத்தில் ஏனோக்கு 365 நாட்கள் தேவனுடன் நடந்தார். ஒரு வருடத்தில் 365 நாட்கள். எனவே ஏனோக்கு அதற்கு அடையாளமாக 365 வருடங்கள் தேவனுடன் நடந்தார். அன்பானவர்களே, உங்களிடத்தில் ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியத்தை நான் இன்று பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். இந்த சத்தியத்தை ஆண்டவர் தாமே என்னிடத்தில் அவர் இதை கூறி, இதை வேதத்தில் ஆராய்ச்சி செய், அந்த குறிப்பை, அந்த கணுவை எனக்கு தந்தார். அந்த விதையை, அந்த சிந்தனையை எனக்கு தந்து ஈனோக்கு நடக்கும் சத்தியத்தை என்னிடத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் அவர் கூறினார். அன்பானவர்களே, அவர் கூறியதை பார்க்கும் பொழுது ஈனோக்கு யாருடைய உந்துதலினால், ஆலோசனையினால் தேவனுடன் நடந்தார்? அங்கு இருந்த பாஸ்டர்மாருடைய ஆலோசனையினாலா, அல்லது தேவனே இங்க வாப்பா ஈனோக்கு, நீ என்னுடன் வா, கைகொத்து என்று கூறினாரா? அவர் காத்திருக்கின்றார். தேவன் யாரையும் வலுக்கட்டாயமாக அழைப்பது அல்ல, அவர் காத்திருக்கின்றார். ஆனால் நாங்களாக முன்வர வேண்டும். ஆம், நான் இப்பொழுது கூறுவது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள் ஆதாம் ஏவாளை குறை கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆம், ஆனால் இங்கு ஏனோக்கு தேவனுடன் நடக்க அவனை தயார்படுத்தியது, ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுத்தது ஆதாமும் ஏவாளும். தெளிவாக நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, ஏனோக்கு நீ ஆண்டவுடன் நட என்று கூறியது ஏனோக்குக்கு ஆதாமும் ஏவாளும். ஆம், பார்க்கின்றோம் ஆதாம் தன்னுடைய 130வது வயதில் சேத்தை பெறுகின்றார். சேத்தை பெற்ற பின்பு 800 வருடங்கள் அவர் உயிரோடு இருக்கின்றார். ஆதாமுடைய வாழ்க்கை 930 வருடங்கள். ஈனோக்கு ஆதாமிலிருந்து 7ஆம் சந்ததி. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் இந்த கணக்குகளை தருகின்றது. நான் கணக்கில் ஆண்டவர் எனக்கு சில விசேஷித்த ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றார். அக்கவுண்டிங்கில் அதை தன்னுடைய ஊழியத்திற்கு அவர் பயன்படுத்துகின்றார். இங்கு ஆதாம் அதன் பின்பு 800 வருடங்கள் ஜீவிக்கின்றான். ஏனோக்கு 7வது சந்ததி ஆதாமிலிருந்து. ஈனோக்கு பிறந்த பொழுது ஆதாம் 622 வயதுள்ளவனாக இருந்தான். ஆதாம் 622 வயதுள்ளவனாக அவன் இருக்கின்றான். அன்பானவர்களே, 622 வயதில் ஆதாமும் இருக்கின்றார். ஏவாள் பெண்களை குறித்து வேதத்தில் விளக்கங்கள் அதிகம் கொடுக்கப்படுவதில்லை. எனவே இங்கு ஆதாம் ஏவாளும் இருந்திருக்க வேண்டும். ஏனோக்குக்கு தேவனுடன் நடக்கும் சத்தியங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். எவ்விதம் தேவ சத்தியத்தில் ஆதாமும் ஏவாளும் ஏனோக்கை வழிநடத்தினார்கள். நாங்கள் அன்று ஆதாமும் ஏவாளும் நாங்கள் தேவனுடன் பாலின் குளிர்ச்சியில் நடந்தோம். இத்தனை ஆசீர்வாதம், அந்த அனுபவம் இப்பொழுது இல்லையே, அது கிடைக்காதா? அவர்கள் ஏங்கி தவித்திருப்பார்கள். தங்கள் 7ஆம் சந்ததி பேரனான ஏனோக்குக்கு அவர்கள் இதை கூறி, ஏனோக்கு அதை வாஞ்சித்து, நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும், பரிசுத்தம் இல்லாமல் எவரும் தேவனுடன் நடக்க முடியாது, தன்னை பரிசுத்தமாக்கி அவர் தேவனுடன் நடந்தார். அன்பானவர்களே, ஏனோக்குடைய தூக்கத்தில் கூட, அங்கு நித்திரை செல்லும் முன்பு கூட பெட் டைம் ஸ்டோரியாக அங்கு தேவனுடன் நடந்த அனுபவங்களை, தேவன் கூறிய சத்தியங்களை அங்கு ஆதாம் ஏனோக்குக்கு கூறியிருப்பார். அன்பானவர்களே, இங்கு பார்க்கும் பொழுது ஏனோக்கு தேவனுடன் நடக்கின்றார்.
365 வருடங்கள் தினமும் நடக்கின்றார். அவர் நடந்து 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 தேவனுடைய பரலோகத்துக்கே சென்று விடுகின்றார். தேவன் பார்க்கின்றார், ஈனோக்கு, நீ என்னைப் போல மாறிவிட்டாய். நீ அன்று ஆதாம் ஏவாள் இழந்த தேவ சாயலை நீ பெற்றுவிட்டாய். என்னுடன் நடக்கும் பொழுது நீ ஆவியின் அபிஷேகத்தை, கிறிஸ்துவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கின்றாய். என்னுடன் என் சாயலை பெற்று விட்டாய். என் குணாதிசயத்தில் இருக்கின்றாய். இதுவரை வந்து விட்டாய். என் வீட்டின், என் பரலோக வாசலுக்கே வந்து விட்டாய். வா உள்ளே என்று அங்கு ஏனோக்கை உள்ளே அழைத்து அங்கே வைத்து விடுகின்றார். இன்று நான் அதை பார்க்கும் பொழுது கிட்னாப், பிள்ளைகளை கடத்துவது இன்று காணாத பட்டியலில் அநேகருடைய பெயர்கள் வருகின்றது. இலங்கை, இந்தியாவில் அங்கு அரசியல் செயல்களினால் காணாமல் போன பட்டியல்கள் அநேகம். அன்று ஈனோக்குடைய பட்டியலும் காணவில்லை என்று வந்திருக்கலாம். இன்று எங்கள் கிறிஸ்தவ பாஷையில் கூறினால் இது முதல் ராப்சர். ஆம், நாங்கள் மர்வமாக்கப்பட்டு இரகசிய வருகையில் செல்வதை இது புதிய ஏற்பாட்டு பாஷையில் முதல் ராப்சர் இங்கு ஈனோக்காக இருக்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவருடன் மிகவும் நெருக்கமாக நடக்கின்றார். இப்படி நடந்த ஈனோக்கு, அவருக்கு மகன் பிறக்கின்றது. 65வது வயதில் மகனுக்கு மெத்தூசலா என்று பெயரை வைக்கின்றார். இதன் ஆன்மீக கருத்து என்ன? மெத்து என்றால் மரணம், செலா என்றால் அனுப்புதல். ஆண்டவர் ஈனோக்குக்கு கூறியிருக்கின்றார், இந்த உலக வாழ்க்கை மாயை, நாங்கள் இந்த உலகத்தில் பரதேசிகள், நிரந்தரம் பரலோகம்தான். எனவேதான் ஏனோக்கு தொடர்ந்து ஆண்டவருடன் நடக்கின்றார். எனவே ஆண்டவர் கூறியிருப்பார், உன்னுடைய மகனின் மரணத்தில் உலகத்தில் அழிவு வரப்போகின்றது. மக்கள் பாவத்தில் இருக்கின்றார்கள். இன்றைய நாளில் நாங்கள் ஜீவிப்பதைப் போல அன்று மக்கள் பாவத்தில் ஆண்டவரை விட்டு தூரம் போய்க் கொண்டிருந்தார்கள். எனவே மகனுக்கு மெத்தூசலா என்று பெயரை வைக்கின்றார். ஏனோக்கு மகனுக்கு பெயர் வைத்தார். மெத்தூசலா மரித்த காலத்தில் உலகத்தில் அழிவு வருகின்றது, வெள்ளம். நோவாவின் காலத்தில் அவருடைய பேரன் காலம் நோவா, மெத்தூசலாவின் மகனின் காலங்களில் உலகம் அழிவு வருகின்றது தெளிவாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்றும் அதே எச்சரிப்பு உமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்றார். நோவா 100 வருடங்கள் ஆண்டவரை குறித்து அவர் பேழை செய்யும் பொழுது எச்சரித்திருப்பார். ஏனோக்கு கூட எச்சரித்திருப்பார். மெத்தூசலா எச்சரித்திருப்பார். ஆண்டு வருகை இருக்கின்றது, மனம் திரும்புங்கள், பாவ வழியை விட்டு திரும்புங்கள் என்று மக்கள் கேட்கவில்லை. இன்று நாங்கள் பார்க்கின்றோம். நான் சென்ற வாரம் கூறினேன், அலோஸ் என்ற பதம் பரிசுத்த ஆவியானவரின் என்றால் தேவனின், இயேசுவின் அதே குணாதிசயம். இன்று எபேசியர் நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்றார், 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஆண்டவருடன் நடக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடன் என்று கூறுகின்றார். அன்று ஏனோக்கு நடந்தார். இன்று பவுல் அப்போஸ்தலன் எங்களை அப்படி நடக்கும்படி கூறுகின்றார். அன்று அழிவு வரப்போகின்றது. இன்று மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் தேவன் கூறிய அத்தனை அடையாளங்களும் நடக்கின்றது. கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், மனிதருக்கு விரோதமாக மனிதர்கள், சகோதரத்தில் அன்பு இல்லை, எங்கு பிடிக்கலாம் என்று சகோதரர்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவையெல்லாம் அன்பில்லாத நிலைமையையும் ஆண்டவரின் வருகையும் எடுத்து விளக்குகின்றது. சிந்திப்போம், செயல்படுவோம். அடுத்த வாரம் இதன் விளக்கங்களை நாங்கள் பின்னணியை மெத்தூசலா விதமாக நாங்கள் இன்று ஆண்டுடன் நடந்து பரலோகம் செல்ல முடியும் என்பதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.